ஆந்திரால இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தை காட்டுறாங்க. என்னதான் டெக்னாலஜில பயங்கரமா வளர்ந்தாலும் இன்னும் பின்தங்கிய சமூகம் அப்படின்னு ஒரு பக்கமும் தன்னை பெரியாள் அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய ஒரு சமூகமும் இருக்கக்கூடிய கிராமம் தான் இது. அந்த கிராமத்துல ஒரு ஃபேமிலி, அதுல ட்வின்ஸ் பிறந்திருக்காங்க. தம்பி அக்கா 2 பேரும் ட்வின்ஸ். பையனோட பேரு மல்லி, பொண்ணோட பேரு பத்மா. நம்ம ஹீரோ மல்லி கல்யாணத்துல பேண்ட் வாசிப்பாங்க இல்லையா, அந்த வேலை செய்யறாரு. அக்கா பத்மாவோ ஸ்கூல் டீச்சரா இருக்காங்க. இவங்க 2 பேரோட அப்பா ஒரு சலூன் கடை வச்சிருப்பாரு. இது போக நம்ம மல்லி ஹீரோவுக்கு கார்த்திக் அப்படின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு, ரொம்ப உயிர் நண்பரும் கூட. அவரும் ஹீரோ கூட அதே பேண்ட்ல தான் வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஃப்ரெண்டு கார்த்திக்கு ஹீரோ மல்லியோட அக்கா மேல ஒரு ஒன் சைட் லவ் இருக்கும். அதே மாதிரி ஹீரோ மல்லி ஒரு கல்யாணத்துல போய் பேண்ட் அடிச்சிட்டு இருக்கும்போது அங்க ஒரு பணக்கார வீட்டு பொண்ணு கார்ல வந்து இறங்குறாங்க. அந்த பொண்ணை தான் ஹீரோ ரொம்ப நாளா ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு. அந்த ஊருக்குள்ள ஒரு மைனர் இருப்பாரு. அந்த மைனரோட தங்கச்சி தான் இந்த பொண்ணு. இந்த பொண்ணோட பேரு லக்ஷ்மி. ஹீரோயின் லக்ஷ்மியோட அண்ணன் அந்த ஊர்லயே மிகப்பெரிய பணக்காரன். கிட்டத்தட்ட எல்லா நிலமும் அவனோடதா தான் இருக்கும். அவன் சம்பாதிக்கிற பணத்தை எல்லாத்தையும் வட்டிக்கு விட்டு அந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். பொதுவா கடன் கொடுக்கிற வட்டி கொடுக்கிற வேலை செய்யறதுனால இவன் யாரையுமே மதிக்க மாட்டான். ஒரு தௌலத்தா தான் பேசுவான் எல்லாத்துக்கிட்டையும். இது போக ஹீரோவோட அக்கா டீச்சரா இருக்கக்கூடிய ஸ்கூல்ல சுத்தி நிறைய ரவுடி பசங்க சுத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க எல்லாம் ஸ்கூல் செவுத்துல நிறைய தப்பான டிராயிங்ஸ் வரைகிறது, பத்மா பேரை போட்டு தப்பு தப்பா வரைகிறது, இந்த மாதிரியான வேலைகளை செஞ்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹீரோவோட ஃப்ரெண்ட் கார்த்திக் தான் அப்பப்ப பெயிண்ட் ஊத்தி அழிச்சிட்டு இருப்பாரு. நம்ம ஹீரோயினோட அண்ணன் கிட்ட கடன் வாங்குறதுக்காக ஹீரோ வேலை செய்யற பேண்டோட வாத்தியார் வந்து வராரு. அவங்க அண்ணனும் ஏற்கனவே 3 லட்சம் ரூபாய் தரணும், மறுபடியும் 50,000 ரூபாய் கேட்கிற, சரி இந்தா அப்படின்னு சொல்லி 10% வட்டியோட அநியாய வட்டி விட்டு சம்பாதிக்கிறான் இந்த ஆளு. ஹீரோ தன்னோட அப்பா வச்சிருக்க சலூனுக்கு போறான். அவங்க அப்பா நிறைய வேலை இருக்கு அப்படிங்கிறதுனால மைனர் சவரம் பண்ண வர சொன்னாரு. அவங்க வீட்டுக்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்ல ஹீரோவோ ரொம்ப சந்தோஷப்படுறான். ஏன்னா மைனர் வீட்டுல தான் அவங்க தங்கச்சியான லக்ஷ்மி இருக்கா. அந்த லக்ஷ்மியை தான் இவன் ஒன் சைடா லவ் பண்றான். அங்க போனா அவளை சைட் அடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இவன் அங்க போறதுக்கு ரொம்பவே ஆர்வமா கிளம்புறான். அங்க போயிட்டு சவரம் பண்ண கேப்ல அந்த பொண்ணை வந்து சைட் அடிக்கிறான். அந்த பொண்ணுக்கும் தெரியுது. அந்த பொண்ணு வந்து வெக்கப்பட்டுக்கிட்டே பார்த்துட்டு இருக்கா. அடுத்த நாள் பத்மா ஆசிரியரா வேலை செய்யற அந்த ஸ்கூல்ல மைனர் அவனோட பிசினஸ்க்கு தேவையான சிமெண்ட் மூட்டையெல்லாம் கொண்டு வந்து கிளாஸ் ரூம்ல அடிக்கிட்டு இருக்கான். பொதுவாகவே இந்த ஸ்கூல்ல இப்படிதான் நடந்துட்டு இருக்கு. கிளாஸ் ரூம்ல சிமெண்டோட நெடி தாங்காம பசங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிறதுக்காக ஆசிரியர் பத்மா ஆட்கள் எல்லாம் வச்சு சிமெண்ட் மூட்டையெல்லாம் வெளியே எடுத்து வைக்க சொல்றா. இதை கேட்டு கோபமா வர்ற மைனர் தனக்கு பத்மா மேல ஒரு கண் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். என்னதான் அவனுக்கு கல்யாணம் ஆயிருந்தாலும் பத்மா மேல இவனும் ஒரு கண்ணை வச்சிட்டு இருக்கான். இது நம்ம மைனரோட தம்பி சின்ன மைனர். மைனர் விடுற கடன் எல்லாத்தையும் வசூல் பண்ற வேலை தான் இவனோடது. இப்ப யார்கிட்ட வசூல் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா நம்ம ஹீரோ மல்லியோட பேண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்டோட கடனை தான் வசூல் பண்ண வந்திருக்கான். அவனால கட்ட முடியல அப்படிங்கிறதுனால ரொம்ப கேவலமா திட்டி அவனை அடிக்கலாம் போறான். சமாதானப்படுத்தி மல்லி எல்லாரையும் பிரிச்சு விட்டுட்டு இருக்கான். இந்த கேப்ல சின்ன மைனர் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப கேவலமான வார்த்தையால அவனை திட்டிடுறான். இவெல்லாம் நல்ல அப்பனுக்கே பிறந்திருக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரியான வார்த்தையை விட ஹீரோ மல்லிக்கு பயங்கரமா கோவம் வந்து சின்ன மைனரை போட்டு அடி அடின்னு துவைச்சு அவனை அங்கிருந்து விரட்டி அடிக்கிறாங்க. கோவத்திலே சின்ன மைனர் பெரிய மைனர்ட்ட வந்து இந்த மாதிரி காசு வசூலிக்க போன மல்லி வந்து என்னை இப்படி அடிச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, பெரிய மைனரோ மல்லி அவன் அடிச்சான் அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு மல்லியோட அக்காவை தானே இவன் கரெக்ட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதனால தன்னோட தம்பியை திட்டுறான். நீ ஏதாவது வாய் விட்டுருப்ப, கடனை வசூல் பண்ண போனா கடனை வசூல் பண்றதை மட்டும் பார்த்துருக்கணும். இனிமே நீ கடன் வசூல் பண்ண போ, ஆனா கடனை மட்டும் கேளு, தப்பான எந்த வார்த்தையும் விடாத அப்படிங்கிற மாதிரி அவனோட தம்பிக்கே அட்வைஸ் பண்றான். இப்ப நம்ம ஹீரோயின் மல்லியை காட்டுறாங்க. அதான் நம்ம மைனரோட தங்கச்சி. ஹீரோ மல்லியோட பேண்டுக்கு எழுத்தாப்புல ஒரு லிரிக்ஸ் புத்தகம், அதாவது பாடல் வரிகள் புத்தகங்கள்ல விற்பாங்க இல்லையா, அந்த கடை இருக்கு. அந்த கடையில பாடல் வரிகளை வாங்கிட்டு போய் கிளாஸ் ரூம்ல உட்காந்து அதை படிச்சு பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல தான் ஹீரோயின் கேங்ல இருக்க ஒரு பொண்ணு கௌரி, அந்த பொண்ணு வந்து ஹீரோ மல்லியை லவ் பண்றதா சொல்றாங்க. எப்படியாவது நீ தான் சேர்த்து வைக்கணும் லட்சுமி அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் கிட்டே வந்து சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கேட்கும்போது ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. அடுத்த நாள் அந்த பொண்ணு கௌரி லவ் லெட்டர் எழுதி ஹீரோயின் கிட்ட கொடுத்து ஹீரோ கிட்ட கொடுக்க சொல்றா. ஹீரோவோ தன்னோட கடையில் நின்னுட்டு இருக்க ஹீரோயினோ லவ் லெட்டர் எடுத்துக்கிட்டு அவங்க கிட்ட போறாங்க. ஹீரோவுக்கு லட்சுமி தான் நமக்கு லவ் லெட்டர் கொடுக்க வர்றா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது லவ் லெட்டர் சந்தோஷமா வாங்கி படிக்கும்போது தான் தெரியுது கௌரி அப்படின்னு பேர் போட்டிருக்கு. ஆக்சுவலா கௌரி தான் கொடுத்தாங்க அப்படிங்கறதே அவருக்கு அப்பதான் தெரியுது. இந்த லவ் லெட்டரை ஹீரோ வாங்கிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சவனையும் லட்சுமிக்கு கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்கா தான் இருக்கு. அடுத்த நாள் கௌரிக்கு என்ன ரிப்ளை பண்ண போறான் அப்படிங்கிறது தெரியாம குழப்பத்துல இருக்கக்கூடிய ஹீரோயினுக்கு அடுத்த நாள் ஹீரோ கௌரியை மீட் பண்ணி பேசுறான். உன்னை நான் ஒரு தங்கச்சி மாதிரி தான் பார்த்தேன், உன்னை நான் லவ் எல்லாம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இந்த லவ் லெட்டர் அப்படின்னு சொல்லி ஒரு லவ் லெட்டர் கொடுக்குறான். இந்த லவ் லெட்டர் எதுக்கு அப்படின்னு கேட்க, இந்த லவ் லெட்டரை நீ லக்ஷ்மிட்ட கொடு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அந்த லவ் லெட்டர் எடுத்துட்டு போய் கௌரி லக்ஷ்மிட்ட கொடுக்குறா. அந்த லெட்டரை வாங்கி ஹீரோயின் கேங் எல்லாரும் உட்காந்து படிக்கிறாங்க. அந்த லெட்டர்ல என்ன இருக்கு அப்படின்னா, லக்ஷ்மி நான் உன்னை லவ் பண்றேன், உனக்கும் என்ன பிடிக்கும் அப்படின்னா நாளைக்கு என் கடை முன்னாடி இருக்க அந்த ₹1 காயின் பாக்ஸுக்கு ஃபோன் பண்ணு, நீ கால் பண்ண அப்படின்னா உனக்கும் என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் நம்புவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அடுத்த நாள் காலையிலயோ தன்னோட சலூனுக்கு முன்னாடி இருக்க அந்த ₹1 காயின் பாக்ஸ்
பாக்ஸ் கிட்ட வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஹீரோயினோட அண்ணன் அந்த கடைக்கு வரான். பயங்கரமா கோவமா வரான் அப்படிங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. என்னதான் தன்னோட தம்பி அடிச்சிருந்தாலும் அந்த கோவத்தெல்லாம் காட்டக்கூடாது அப்படின்ட்டு அவன் உள்ள வந்து உட்கார்றான். ஹேர் கட் பண்ண சொல்றான். ஹீரோட அப்பா ஹேர் கட் பண்ண போக நீ பண்ணாத உன் பையனை பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி பண்ண வைக்கிறான். ஹேர் கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் தன்னோட அதிகார திமிர காட்டுற மாதிரி இந்த அக்கில் எல்லாம் ஷேவ் பண்ணி விடு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். ஷேவ் பண்ணி விட்டுட்டு 30 ரூபா கொடுத்து இதுதான் உன்னோட தகுதி, என் தம்பி மேல கை வைக்கிற வேலையெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு மிரட்டிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஒரு பக்கம் இந்த சீன் நடந்துட்டு இருக்க கரெக்டா 12 மணிக்கு ஹீரோயின் லட்சுமி அந்த 1 ரூபாய் காயினுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அண்ணன் கரெக்டா கிளம்பினதுக்கு அப்புறம் எப்படியோ கட் ஆகிறதுக்குள்ள அந்த காலை போய் அட்டன் பண்ணிடுறாரு. காலை அட்டன் பண்ணோன்னே அந்த பக்கம் ஹீரோயின் லட்சுமி என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த லவ் எப்படி சேரும் அப்படிங்கறதே எனக்கு தெரியல, எங்க அண்ணன் கண்டிப்பா ஒத்துக்க மாட்டான், எனக்கு பயமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, கண்டிப்பா நம்ம சேருவோம், இது எந்த அளவுக்கு போகுது அப்படிங்கறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சரியான முடிவு எடுப்போம் அப்படிங்கிற மாதிரி கன்வின்ஸ் பண்றாரு. அதுக்கப்புறம் தன்னோட அப்பா சலூனை எப்பவுமே மத்தியானம் தான் திறப்பாங்க அப்படிங்கிறதுனால காலையில தன்னோட ஃப்ரெண்ட் கார்த்தியை வெளியே நிக்க வச்சுட்டு சலூனுக்கு கூட்டு வந்து அந்த பொண்ணு கூட கடலை போடுறாரு. இனிமே நான் வந்து ஒரு மிஸ்டு கால் கொடுக்குறேன், இந்த மிஸ்டு கால் வந்துச்சு அப்படின்னா நீ என் போனுக்கு கால் பண்ணு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அடிக்கடி கால் பண்ணி நல்லா பேசிக்கிறாங்க. இவங்களோட மீட்டிங் மொத்தமும் அந்த சலூன் கடைக்குள்ள தான் அடிக்கடி நடக்குது. ஒரு நாள் அப்படிதான் ஹீரோ ஹீரோயின் கொடுத்த கிரீட்டிங்ஸ் கார்டை அந்த ரேக்ல ஹீரோயினோட அண்ணன் வேற ஒரு பொருள் எடுக்க வரும்போது பாப்பான். இது என்னடா கிரீட்டிங்ஸ் கார்டா இருக்கு, இந்த கிரீட்டிங்ஸ் கார்டுல என்ன இருக்கு அப்படின்னு நமக்கு தெரியல, ஏன்னா அவனுக்கு படிப்பறிவு இருக்காது, என்ன இருக்கு யார் கொடுத்தா என்ன அப்படின்னு எதுவுமே படிக்க தெரியாது அப்படிங்கிறதுனால சரி உள்ள இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி உள்ள வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பிடுவான். அடுத்து ஹீரோ மல்லியும் அவங்க அக்கா பத்மாவும் ஒரு ஜவுளி கடையில இருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 பேரும் ட்வின்ஸ் அப்படிங்கிறதுனால நாளைக்கு அவங்களோட பர்த்டே வருது. இந்த பர்த்டேக்கு மல்லி தன்னோட அக்காவுக்காக 1000 ரூபாய் சேர்த்து ஒரு சீலை வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு வந்திருக்கான். அதே சமயம் பத்மாவும் தன்னோட தம்பிக்காக ஒரு ஷர்ட் வாங்கி கொடுக்குறான். 2 பேரும் அப்படியே சந்தோஷமா வீட்டுக்கு போறாங்க. அந்த ஈவினிங் அந்த கௌரிங்கிற பொண்ணு வந்து என்னோட லவ்வர் கொடுத்தா அப்படின்னு சொல்லி ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு கொடுக்குறா. அந்த கிரீட்டிங்ஸ் கார்டை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறான் ஹீரோ. அந்த கிரீட்டிங்ஸ் கார்டை எடுத்துக்கிட்டு அடுத்த நாள் ஒரு ஸ்வீட் பாக்ஸோட போய் அவங்க பேண்ட்ல அவனோட பர்த்டேவை கொண்டாடுறான். இப்படி கொண்டாடிட்டு இருக்கும்போது தான் இந்த பேண்டோட ஓனர் இருப்பார் இல்லையா, அந்த பேண்டோட ஓனர் கிட்ட கடனை வசூல் பண்றதுக்காக ஹீரோயினோட அண்ணன் அதாவது மைனர் வந்து வர்றான். மைனர் தன்னோட காசை வசூலிச்சுக்கிட்டு அவனோட பைக்கு கிட்ட நின்னுட்டு இருக்க மல்லியோ சந்தோஷமா தன்னோட பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்கிறத பாக்குறான். எல்லாருக்கும் ஸ்வீட் கொடுத்துட்டு இருக்க இந்த மைனருக்கும் ஸ்வீட் கொடுக்கறதுக்காக கிட்ட போய் ஸ்வீட் கொடுக்குறான். உங்ககிட்ட இருந்தாலும் அந்த ஸ்வீட் வாங்கணுமா அப்படின்னு ஒரு மாதிரியா பாக்குறான். பார்க்கும்போது தான் தெரியுது ஹீரோவோட கையில வந்து ஒரு கிரீட்டிங்ஸ் கார்டு இருக்கு. இந்த கிரீட்டிங்ஸ் கார்டை நான் வீட்டுல பார்த்தனே, இதே மாதிரி கிரீட்டிங்ஸ் கார்டு இருந்தது அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறான். ஒருவேளை நம்ம தங்கச்சியோடதா, தங்கச்சி தான் கொடுத்துருப்பாளோ அப்படிங்கிற சந்தேகம் வருது. இந்த டைம்ல தான் அங்க இருக்க கூட பிசிஓல இருந்து கால் வந்துகிட்டே இருக்கிறதையும் கவனிக்கிறான். நேரா அவனோட வீட்டுக்கு போய் வீட்டுல கிரீட்டிங்ஸ் கார்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி பாக்குறான். அந்த கிரீட்டிங்ஸ் கார்டை பார்த்தா இல்ல, தங்கச்சி தான் இந்த வேலையை பண்றா அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிட்டு வீட்டுல இருக்க லேண்ட்லைன் நம்பர்ல போய் ரீடைல் பண்ணி பார்த்தா ஒரு கால் போகுது. அந்த கால் வந்து ஹீரோ தான் அட்டன் பண்றான். இப்பதான் மைனருக்கு தெரியுது தன்னோட தங்கச்சி அந்த சலூன் கடைக்கார பையனை வந்து லவ் பண்றா அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் பத்மாவும் தன்னோட பர்த்டேவை கொண்டாடுறதுக்கு தன்னோட கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்து கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த இடத்துக்கு சின்ன மைனர் வரான். ராத்திரி நீ சிமெண்ட் மூட்டையெல்லாம் எடுத்து வெளியே வச்சதுனால மழையில நனைஞ்சு எங்களுக்கு நிறைய நஷ்டம் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி கோவமா பேசிட்டு இருக்க பத்மாவுக்கு பயங்கர கோவம் வந்து ஓங்கி பலார் பலார்னு 2 அடி கொடுத்துறாங்க. இது என்ன உன்னோட அப்பா வீட்டு சொத்துன்னு நினைச்சியா, இது கவர்மெண்ட் ஸ்கூல், இந்த ஸ்கூல்ல வந்து உன்னோட சிமெண்ட் மூட்டையெல்லாம் அடிக்கிட்டா பசங்க எல்லாம் எங்க போய் படிப்பாங்க அப்படின்னு சொல்ல கோவத்துல வர சின்ன மைனர் அவங்க அண்ணன் மைனர் கிட்ட வந்து ஏற்கனவே அவனோட தம்பி என்ன அடிச்சான், அப்பவும் நீ எந்த கேள்வியும் கேட்கல, இன்னைக்கு என்னடானா அவ என்ன அடிக்கிறா, நீ என்னதான் பண்ணிக்கிட்டு இருக்க, எனக்கு என்ன நடந்தாலும் என்னன்னு கேட்க மாட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்க மைனருக்கு ஏற்கனவே ஹீரோ தன்னோட தங்கச்சியை லவ் பண்றாங்கிற கோவமும் இருக்கும். இதுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். அன்னைக்கு நைட்டு பத்மாவோட வீட்டுல தன்னோட தம்பி பர்த்டேக்காக கறி சோறுலாம் சமைச்சிட்டு இருக்காங்க. ஆனா தம்பி மல்லியோ தன்னோட லவ்வர் கிட்ட போன்ல பேசிட்டு அவளை மீட் பண்றதுக்காக அங்கிருந்து வண்டி எடுத்துட்டு கிளம்புறான். இந்த கேப்ல மைனரோட அடியால் அங்க வர்றான். எங்களோட சிமெண்ட் மூட்டையெல்லாம் வெளியே இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு மட்டும் ஒரு 10 மூட்டையை மட்டும் உள்ள அடிக்கிறோம், சாவி மட்டும் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்க அதெல்லாம் முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்றா. இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் 10 மூட்டை மட்டும் வச்சுக்கிறோம், ஏன்னா மழையில் நனைஞ்சா வேஸ்ட் ஆயிடும் இல்லையா, காலையில எடுத்து வச்சிடறோம் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கெஞ்சி கேட்க சரி இந்தா அப்படிங்கிற மாதிரி சாவி எடுத்துட்டு வந்து கொடுக்குறான். நீங்களே உங்க கையால வந்து மைனர் கிட்ட கொடுத்துட்டீங்கன்னா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுங்க வேற தொல்லை பண்றானுங்க, சரி வா அப்படின்னு சொல்லி அங்க போறா. அங்க போய் பார்த்தா பூட்டை உடைச்சு உள்ள மைனர் ரொம்ப கோவமா உட்காந்துட்டு இருக்கான். 10 மூட்டையும் சொல்லிட்டு எல்லா மூட்டையும் உள்ள கொண்டு அடுக்கி வச்சிருக்கீங்க, போங்க எல்லாம் வெளியே போங்க போங்க அப்படின்னு கோவமா பேச மைனரோ குடிச்சிருக்கான். பயங்கர கோவத்துல அவளை அடிக்கிறதுக்கு போறான். பத்மாவோ ஓவரா பேசிக்கிட்டு இருக்க, என்னடி உனக்கு இருக்க தகுதிக்கு இதெல்லாம் பேசுவியா, என்கிட்ட இவ்வளவு நாள் இவ்வளவு பேச விட்டதே தப்பு அப்படின்னு சொல்லி அவளோட சீலையெல்லாம் அவுத்து ரொம்ப மானபங்கப்படுத்துறான். அவளை அங்கேயே அலங்கோலப்படுத்தி நீ பேசின வாய்க்கு இதுதாண்டி தண்டனை அப்படின்னு அங்கிருந்து மைனர் கிளம்புறான். பத்மாவோ கூனி குறுகி போய் அந்த மூட்டைக்கு நடுவுல உட்காந்துருக்கான்.
இருக்கா. அந்த ஸ்கூல் பக்கமா வர்ற ஹீரோட ஃப்ரெண்ட் கார்த்திக் பத்மா மேல ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருப்பான் இல்லையா, அவன் வரான். அவனுக்கு பெயிண்டிங் நல்லா தெரியும். அவன் போயிட்டு இருக்க வழியில ஸ்கூலோட செவுத்துல வந்து பத்மாவை தப்பா வரைஞ்சிருக்க ஒரு புகைப்படத்தை பாக்குறான். இந்த விஷயத்தை பார்த்தவனையும் ஐயோ இப்படி வரைஞ்சிருக்கானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதை அழகுபடுத்துற மாதிரி நல்லா அழகா சாரி எல்லாம் கட்டின மாதிரி வரையறான். வரைஞ்சிட்டு இருக்கும் போதுதான் அந்த ஜன்னல் வழியா பத்மா எட்டி பாக்குறது தெரியுது. ஐயோ பத்மாவுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு சொல்லி உள்ள போய் தன்னோட டிஷர்ட்டை கழட்டி கொடுத்து அவளை காப்பாத்தி வீட்டுக்கும் கூட்டிட்டு வந்து விடுறான். பத்மாவோ தனக்கு ஏற்பட்ட நிலையை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு ஒரு ரூம்குள்ள போய் அடைஞ்சிக்கிறா. நைட்டு வீட்டுக்கு திரும்புற ஹீரோ மல்லி தன்னோட அக்காவுக்கு ஏற்பட்ட நிலையை நினைச்சு ரொம்பவே கஷ்டப்பட்டு கத்தி எடுத்துட்டு மைனரை கொலை பண்றதுக்காக அவன் வீட்டை நோக்கி ஓட, அங்க அவங்க அடியாட்களோட இருக்கிற அவன் ஹீரோ மல்லியை போட்டு அடி அடின்னு அடிச்சு மொட்டை அடிச்சு உன் தகுதிக்கு என்னையே கொலை பண்ண வரையா அப்படிங்கிற மாதிரி அடிச்சு துவைச்சிடுறான். இப்ப அக்கா தம்பி ரெண்டு பேருக்குமே அவமானகரமான விஷயம் நடந்துருச்சு. ஊருக்குள்ள தலகாட்ட முடியாத சில விஷயங்கள் நடந்த மாதிரி அவங்க ஃபீல் பண்றாங்க. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இவங்க குடும்பத்தை பத்தி ரொம்பவே கேவலமா பேச, ஆனா பத்மாவோ கொஞ்சம் போல்டான கேரக்டர். இந்த விஷயத்தை இப்படியோ விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன் போய் மைனர் மேல கேஸ் கொடுக்குறா. ஆனா போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கக்கூடிய போலீஸ் ஆட்களும் அந்த மைனருக்கு ஆதரவான ஆட்கள் கேஸ் எடுக்க மாட்டிக்கிறாங்க. கேஸ் கொடுக்க வந்தீங்கன்னா உன் கேஸ் போட்டுருவேன் அப்படிங்கிற மாதிரி மிரட்டி அனுப்புறாங்க. இன்னொரு பக்கம் மைனரோட தங்கச்சி ஹீரோவை லவ் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா, அதெல்லாம் லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சு துன்புறுத்தி இனிமே நீ பார்க்க கூடாது அப்படின்னு மிரட்டி வச்சிருப்பாங்க. இதனால ஹீரோவை பார்க்காம ரொம்ப நாளா இருக்காங்க நம்ம ஹீரோயின். இன்னொரு பக்கம் பத்மாவோ நான் ஏன் மூலையிலேயோ அடைஞ்சு கிடக்கணும், தப்பு பண்ணது அவன் அப்படின்னு திரும்ப ஸ்கூலுக்கு வந்து ஸ்கூல்ல இருக்கக்கூடிய எல்லா சிமெண்ட் மூட்டையும் வெளியே எடுத்து போட்டு எல்லாத்துலயும் தண்ணி ஊத்திட்டு மறுபடியும் கிளாஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க நம்ம பத்மா. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிற மைனர் பயங்கரமா கோவப்படுறான். நேரா அவங்க அப்பா இருக்கக்கூடிய சலூனுக்கு போய் அவங்க அப்பாவையும் ரொம்ப காயப்படுத்தி அடிக்கிறான். இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க பத்மா, நீ இந்த மாதிரி என்ன விஷயம் பண்ணாலும் உனக்கு எதிராக ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன், நீ ஒரு கெட்டவன் அப்படின்னு ஊருக்கெல்லாம் நிரூபிச்சே தருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நேரா அந்த மைனரோட வீட்டு முன்னாடி போயிட்டு ஒரு போர்டையும் பிடிச்சு இந்த மைனர் ஒரு தப்பான ஆள், இந்த மைனர் அரெஸ்ட் பண்ற வரைக்கும் நான் ஓய மாட்டேன் அப்படின்னு சொல்லி போராட்டமும் பண்றாங்க. பத்மாவோட தம்பி, அவங்க ஃப்ரெண்ட்ஸ், அந்த பேண்ட்ல இருக்கவங்க, ஊர்ல இருக்க நிறைய பெண்கள், பாதிக்கப்பட்ட பெண்கள், இவங்க எல்லாரும் போராட ஆரம்பிக்கிறாங்க. மைனருக்கு தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. இந்த போராட்டம் சம்பந்தமா நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வருது. இதெல்லாம் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்க மைனரோட ஒய்ஃப் இதுக்கு மேல இவங்க கூட எல்லாம் வாழ முடியாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட பையனை கூட்டிக்கிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும் அப்படிங்கிறதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல சமரசம் பேசுறதுக்காக ரெண்டு தரப்பையும் உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. மைனரை மன்னிப்பு கேட்க சொல்றாங்க. மைனரோ மன்னிப்பு கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு இருக்காரு. பத்மாவோ இந்த மாதிரி நிறைய பெண்களுக்கு என்னென்னமோ கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, இது எல்லாத்துக்கும் ஒரு மன்னிப்பு தான் தீர்வு அப்படின்னா எல்லாரும் ஈஸியா தப்பிச்சிருவாங்க, எனக்கு இந்த அநீதியை நடத்தின இந்த மைனருக்கு சரியான சிறை தண்டனை நடக்கணும், அது வரைக்கும் என்னோட போராட்டத்தை நிறுத்த மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, மைனரோ கோவப்பட்டு கையை ஓங்க, பத்மாவோ என்னடா கையை ஓங்குற அப்படின்னு சொல்லி எட்டி உதச்சிட்டு போறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பத்மா இந்த சம்பவத்துல இருந்து வெளியே வர முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோட ஃப்ரெண்டான கார்த்திக் தனக்கான உதவுனதுனால அவங்க மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் ஏற்பட ஆரம்பிக்குது. இவங்களுக்குள்ளேயும் நல்ல ரிலேஷன்ஷிப் உருவாக ஆரம்பிக்குது. இந்த பக்கம் மைனரோ தன்னோட தங்கச்சிக்கு கல்யாண ஏற்பாடு நடத்திட்டு இருக்கான். மைனரோட தம்பி தங்கச்சியோட கல்யாணத்துல இந்த குடும்பத்தை சும்மா விட்டுருவோமா அப்படிங்கிற மாதிரி கேட்க, தங்கச்சியோட கல்யாணம் மட்டும் நல்லபடியா முடியட்டும், அதுக்கப்புறம் இருக்கு அவங்களுக்கு ஒரு தனி பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கோவமா சொல்றான் மைனர். இந்த பக்கம் மைனரோட தங்கச்சி கடைசியா ஒரு தாட்டி ஹீரோவை பார்க்கலாம் அப்படின்னு வரா. நான் லவ் பண்ணும்போது ஒரு தாட்டி கூட உனக்கு ஐ லவ் யூ சொன்னதில்ல, சும்மா விளையாட்டுக்காக காக்க வச்சுக்கிட்டே இருப்பேன், இப்ப சொல்றேன் இனிமே நம்ம சேர மாட்டோம் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு, இருந்தாலும் நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கிருந்து போறா. அடுத்த சீனே அவளுக்கு கல்யாணம் நடந்து முடிஞ்சிருது. இதுல சோகம் என்னன்னா அதே கல்யாணத்துல தான் நம்ம ஹீரோ மல்லியும் பேண்ட் வாசிச்சுட்டு இருக்கான். கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நொடிய ஒரு அதிர்ச்சியான சம்பவம் காத்திருக்கு. பத்மா சைக்கிள்ல எங்கேயோ போய்கிட்டு இருக்காங்க. திடீர்னு பின்னாடி இருந்து தேங்காவை எடுத்து யாரோ தலையில அடிக்கிறாங்க. தலையில அடிச்சவனையும் அவங்க மயக்கம் போட்டு கீழே விழுறாங்க. இதை அடிச்சதே நம்ம மைனர் தான். மைனர் அவனோட தோப்புக்கு தூக்கிட்டு போய் ரொம்ப கஷ்டப்படுத்துறான், மானபங்கப்படுத்துறான் வழக்கம் போல. இந்த ஊர்ல பத்மா அப்படின்னு இனிமே யாருமே இருக்கக்கூடாது அப்படின்னு பயங்கரமா கோவப்படுறான். அதுக்கப்புறம் பத்மாவை அங்க இருக்கக்கூடிய ஒரு குளத்துல தூக்கிட்டு போய் ஒரு ஓசை வச்சு வாய் நிறைய தண்ணியை நிரப்பி ரொம்ப கொடூரமா அவங்களை கொலை பண்றான். அதுக்கப்புறம் அந்த சடலத்தை எடுத்துட்டு போய் ஒரு குளத்துல போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி குளத்துல போடுறாங்க. பத்மா இறந்துடுறாங்க. பத்மாவோட சடலத்தை ஹீரோட ஃப்ரெண்ட் கார்த்திக் தான் எடுக்கிறாரு. இதை பாக்குற ஹீரோ ஆத்திரத்துல ஊர் மக்கள் எல்லாம் திரட்டிட்டு போய் மைனரை போட்டு வெளுன்னு வெளுத்துட்டு இருக்கான். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து மைனரை கொலை பண்ண போக, இவனை இப்படி கொலை பண்ணக்கூடாது அப்படின்னு ஹீரோ சொல்றான். இவனை கொலை பண்ணிட்டா சாவோட முடிஞ்சிடும் இவனோட தண்டனை, ஆனா இவன் சாவக்கூடாது அப்படிங்கிறதுக்காக
அவனை கையை காலெல்லாம் கட்டி அவனை ட்ரெஸ் எல்லாம் அவுத்து ஊர் ஃபுல்லாக மெரமன மாதிரி கூட்டிகிட்டு வந்து ஊரெல்லாம் அவமானப்படுத்தி கூட்டிகிட்டு வரான். இந்த இடத்துல தான் மைனரோட ஒய்ஃபும் பையனும் அங்கேயே நின்று பார்த்துட்டு இருக்காங்க. இது ரொம்பவே அவமானகரமான செயலாக இருக்கு. இவனை போலீஸ்லாம் ஒப்படைக்க கூடாது அப்படின்னு ஊர் நடுவில் ஒரு இடத்துல இரும்பு கூண்டு வச்சு அந்த கூண்டுக்குள்ளாரே உட்கார வச்சிருக்காங்க. 2 வருஷம் கழிச்சு மைனரோட தங்கச்சி கல்யாணம் ஆகி குழந்தையோட அந்த ஊருக்கு வந்து இறங்குறா. தன்னோட குழந்தைய அண்ணன் கிட்ட காட்டுறதுக்காக காட்டுறா. இப்ப மைனரோ தன்னோட தப்பை உணர்ந்திருக்கான். தப்பு பண்ணிட்டமா அப்படின்னு சொல்லி அழுகுறான். பொண்ணுக்கு என்ன பேருமா வச்சிருக்க அப்படின்னு கேட்க பத்மா அப்படின்னு சொல்றா தங்கச்சி. பத்மாவை கொலை பண்ணும்போது இந்த ஊர்லயே எந்த பொண்ணுக்கும் பத்மான்னு பேர் இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி தான் கொலை பண்ணிருப்பான். இந்த படத்தோட எண்டிங்க பத்மான்னு இன்னொரு பொண்ணு வந்துட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லி முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு இந்த படத்தை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான படத்தோட கதைகளை ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா பார்க்கலாம்.